SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. வேற மாதிரிக்கா அவர் அந்த ஆளு மஜாவா பாடுவாப்புல. நான் வந்து சௌந்தர்யாவோட சும்மா இதுக்கத்தாலும் அழுதுன்னு அழுவு வந்துச்சு பிக் பாஸுக்கு. நான் மரியாதை இல்லாத பேசுறேன் நினச்சி அதை நான் சத்தியமா சொல்றேன். பிக் பாஸ்லாம் கூட விரும்பி பார்ப்பேன். நான் இப்பெல்லாம் பார்க்கவே பிடிக்க மாட்டேன். எனக்கு அன்சிதா பவித்ரா வந்து ஜெஃப்ரி நம்பி விளையாடுறாங்க. நடிப்புன்னு அவரே சொன்னாரு, அதுவும் தப்பு தான். போ ரொம்ப வஸ்டாயினுக்குதுக்கா. இதான் எது உண்மை எது போய் எதுவுமே தெரியல. மெயினா சௌந்தர்யா அப்படி பண்ணுவாங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் எப்பயுமே நடிக்கிற மாதிரியே பண்ணுவாரு. நடிக்கலாம். அவர் உண்மையால பெயின்னால அவர் துடிச்சாரு. இவங்களெல்லாம் நான் கழுவி ஊத்தலாம் நினைக்கிறேன். நான் ஒண்ணு எல்லாரும் டப்பு டப்புன்னு மொக்க பண்றாரு. கமலா கொஞ்சம் பாப்பா போல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிம்பு தான் வருவாரு. இல்ல மேம், நான் அவர் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். டைட்டில் வின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யாரு தளபதி. பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்பாங்க. யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்ல? பிடிச்சதே எங்க தலைவன் ஜெஃப்ரி தான் பிடிக்கும். வேற மாதிரிக்கா அவர் அந்த ஆளு மஜாவா பாடுவாப்புல, சிக்கமா பண்ணுவாப்புல. அவருக்குலாம் வந்து ஜெயிக்கணும் வின்னாவும் நான் வந்து ரொம்ப நினைக்கிறேன்க்கா. எனக்கு முத்து பிடிக்கும், அப்புறம் ராணவ் பிடிக்கும். நம்ம ஏரியா பையன் தான் அவரு. தெரியும், அடிக்கடி பேசுவேன் நான். அவர் தான் எனக்கு தெரியும். நல்லா பாட்டு பாடுவார், நல்லா ஜாலி. அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ஒரு நாள் கானா பாடம் வந்தார் ஏசார் படிக்கு. அப்போ அவர் பக்கத்தில் நின்னேன். அப்போ ஒரு 2 வாட்டிகிட்ட பேசியிருப்பேன். அவ்வளோதாங்க. அந்த குட்டி பாப்பா அவ நல்லா பண்ணிதான். காஞ்சனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தீபக் ரொம்ப பிடிக்கும். முத்து ஓகே, இப்போ ராணுவ கொஞ்சம் எல்லாரும் மனசு கொஞ்சம் டச் பண்ணுறாரு. ஜெஃப்ரி நல்லா விளாட்றாரு. முத்துக்குமரன் நல்லா விளாட்றான். ஸோ அவன் பேச்சு திறனால அவன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் பேசுறது, அவன் விளையாடுற சிந்தனைகள் எல்லாமே நல்லா இருக்கு. முத்து அண்ட் மஞ்சுரி. முத்துக்குமரன், மஞ்சுரி, ஜெஃப்ரி, சௌந்தர்யா. நான் வந்து சௌந்தர்யாவோட ஃபேன். துணிச்சலா பேசுறாங்க. நான் வந்து முத்து, ஏன்னா அவர் வந்து கரெக்டாக பேசிடுறாரு. எந்த இடத்துலையும் யார் மாதிரியும் மறைச்சி இது பண்ணுறதில்ல. எந்த இடத்துல பேசுமா கரெக்டாக பேசிடுறாரு. ஜெஃப்ரியும் பிடிச்சிருக்கு. ஜெஃப்ரியும் அவங்க அந்த 2 பேரோட சேராமல், ஜாக்கு சௌந்தர்யாவோட சேராமல் ப்ளே பண்ணானா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க 2 பேரோட சேர்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லைனா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு. அவங்க 2 பேரை சேர்றதுனால ஒரு டீமாக இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. ஆனால் அவர் தனியாக பண்ணாருன்னா எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. இருக்கிறதுல இந்த வீட்டில் இவங்க இருக்கிறது வேஸ்ட்டு, வெளியில் அனுப்பிடலான்னா யாரை சொல்வீங்க? ரஞ்சித், பவித்ரா. மற்றவங்களாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை. அதனால அவர் முதல்ல ரஞ்சித்தை வெளியே அமுச்சு விட்டுருணும். ஃபர்ஸ்ட் அவர் விளையாடவே மாட்டாரு. விளையாடுற ஆளை வச்சு சும்மா விளையாடலான்னா எப்படி விளையாடுவாரு? அது ஒன்று குள்ளமாக நைன்னு கட்டி இருக்கமே ஒன்று. அது போந்து நல்லது தான். சும்மா இதுக்கத்தாலும் அழுதுன்னு அழுவு வந்துச்சு பிக் பாஸுக்கு. ஒரு அழுதுன்னு குழந்தைங்களா சேர்க்க வேணாம் பிக் பாஸில் வந்துன்னு நைன்னு அழுதுன்னு டாடி அப்பா சொல்லி சும்மா ஒரு நடிப்பு. அதெல்லாம் ரஞ்சித் அவர் இருக்குது வேஸ்ட்டு. அவங்க அமுச்சு விட்டா நல்லாயிருக்கும். நான் மரியாதை இல்லாத பேசுகிறேன் நினச்சி அதை நான் சத்தியமாக சொல்கிறேன். பிக் பாஸ்லாம் கூட விரும்பி பார்ப்பேன். நான் இப்போலாம் பார்க்கவே பிடிக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வெளியே போயிடலாம். உங்கள் வீட்டில் இருந்து ஆளுங்க பார்த்தா ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. அன்சிதா பவித்ரா வந்து ஜெஃப்ரி நம்பி விளையாடுறாங்க. ராணுவுக்கு இப்போ அடி வேற பட்டிருக்கு, அது பார்த்தீங்களா? அது யாரோட தப்பு? ஜெஃப்ரி மேலே தான் தப்பு. பட் அவனும் வேணே பண்ணா மாதிரியும் இல்லைல்ல. ஜெஃப்ரிலாம் அவர்லாம் வேணுமெல்லாம் வச்சுக்க மாட்டாப்புல. திறத்தனமா எல்போ போட்டு அவர் நாக்காயிருப்பாப்புல. அதெல்லாம் கவலையே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. தள்ளி விடல. விளையாட்டுல கீழே விழுந்து அவர் கையில் அடிபட்டுச்சு. அதுக்காக ஜெஃப்ரி ஒன்றும் பண்ண முடியாது, ராணுவம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது யார் பேருமே தப்பு இல்லை. அது விளையாட்டுல கீழே விழுந்துட்டாரு. ஜெஃப்ரி தான் வந்து எனக்கு தோணுது அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதனாலனா அந்த டாஸ்க்ல வந்து ராணுவுக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த லெவலுக்கு ஆடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. வேணும்ட்டே பண்ணல, ஆனால் அவர் பண்ணி நடிப்புன்னு அவரே சொன்னார், அதுவும் தப்பு தான். இப்போ ராணுவுக்கு அடிபட்டுருச்சுல, அது வந்து பலரும் நடிப்புன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாக்கா, நடிப்பு தாங்க. அவர் என்ன தெரியல, அவர் வெளியே அமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற நான். பிக் பாஸ்ல அவர் இருந்தால் ஒரு மாதிரி சண்டைன்னு இதெல்லாம் பிடிக்கலக்கா பார்க்க. சீசன் 1 நல்லா இருந்துச்சு, சீசன் 2 ஏதோ பரவாயில்ல. அப்புறம் சாண்டி இருக்கும் போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. போ ரொம்ப வஸ்டாயினுக்குதுக்கா. இதான் எது உண்மை எது போய் எதுவுமே தெரில. நடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. உண்மையாக அடிப்பட்டுச்சானே அதுன்னே தெரில. கொஞ்ச நாளே ரொம்ப நடிக்கிறாரு அவரு. அது நிஜம்தான், அவன் ஒன்றும் நடிக்கலை. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரியல் மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் ஃபேக் மாதிரியும் இருந்தது. அது 50-50 இருந்தது. அவர் அடிப்பட்டது உண்மையாக ரியலாக தான் இருந்தது. எனக்கு பார்த்தா அது நடிப்பு மாரிலாம் தெரியல. உண்மையாகவே அவருக்கு அடிப்பட்டதுனால தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அது நடிப்புன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஏற்றுக்க முடியல. மெயினாக சௌந்தர்யா அப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்களும் அந்தமாரி எடுத்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல. உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது எதுவும் ட்ராமா மாதிரி தெரியல எனக்கு. ஆக்டிங்காகவே இருந்தால் என்ன இருக்கட்டும், வாட் எவர்.
நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கட்டுமே, அவங்க அது நடிப்பாகவே இருக்கட்டும், அதனுடைய பலன் அவங்களுக்கு எப்போ கிடைக்கணுமோ அது கிடைக்கும். பட் அதை நாம் ட்ரூவாக கூட இருக்கிற மனித நேயத்தோட ஒருத்தர் கீழே விழுந்துட்டா உடனே ஹெல்ப் பண்ணுறது தானே போகணும். ஏன்னா அது இப்போ நம்ம சமுதாயத்தில் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவர் எப்பயுமே நடிக்கிற மாதிரியே பண்ணுவார். திடீர்னு ஏதாச்சும் ஒரு காட்டுவார் அவரை பற்றி, அதில் வந்து அவர் தெரியணும்னு பண்ணுவார். ஆனால் அது நிறைய தெரியல. இந்த வாட்டி கீழே விழுந்து கையே உடஞ்சிச்சு, இப்போ நல்லா தெரிஞ்சிட்டாரு. எல்லாருமே வந்து அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் வந்து நம்ம யாரையுமே வந்து சொல்லக்கூடாதுல்ல நடிக்குதுன்னு சொல்லிட்டு. அது கூட வந்து ஒரு நல்லா இல்லை, அவ்வளோ அப்படி சொன்னது கூட வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கலாம், எல்லாருமே யோசிச்சு கொஞ்சம் பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. நடிக்கலாம் இல்லை, அவர் உண்மையாலே பெயின்னால அவர் துடிச்சாரு. பட் ஆனால் அங்கே அவரோட பிஹேவியரை பொறுத்து அங்கே ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து அது நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. அது அவர் நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அவங்க சாரின்னு கேட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்கல்ல தனியாக கூட்டிச்சு. அவர் தெரிஞ்சு எனக்கு உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அழுதாரு, விழுந்த உடனே அவர் அழுதாரா. ஸோ எனக்கு உண்மைன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து ஃபேக்கு அப்படி சொல்லும் போது அவருக்கு இன்னும் ஹர்ட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் பிக் பாஸில் அவரே சொல்கிறாரு, இந்தமாரி 3 வாரம் வேறு இந்த கையில் பேண்டு இருக்குது. அது சொல்லும் போது எனக்கு ஃபேக்குன்னு தோணல. எப்படி இருந்தாலும் பொய் இருந்தாலும் அந்த பிக் பாஸ் ஒரு நடிக்க மாட்டார்ல. சௌந்தர்யால இருந்து அன்ஷிதால எல்லாமே நடிக்கிறாங்க நாங்க. சோ இவங்களெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா நான் கழுவி ஊற்றலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க என்னதான் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது செகண்டரி. ஒருத்தவங்க விழுவும் போது நம்ம எவ்வளோதான் நம்மளுக்கு பிடிக்காத பர்சனாக இருந்தால் கூட நம்ம அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வலிக்குதா இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க அதுக்கப்புறம் தான் தெரியணும். எடுத்தோடனே அதை சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்புக்கா. அவன் உண்மையாலே அவருக்கு கை அடிபட்டிருக்கு. ஆனால் அவங்க எல்லாரும் அவன் என்ன பண்ணாலும் அதை நடிப்புன்னு சொல்லி அவனை மேலேயே வர விடாமல் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஆக்டிங்க்கா, எல்லாம் ஆக்டிங், தரமாக ஆக்டிங் வராப்புல. எல்லாம் நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரு தளபதி சேதுபதி அவர்களோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கு? தலைவர் வருவாரு, நச்சுன்னு பேசுவாரு, மஜாவாக பேசுவாரு, அவர் வசமே பார்க்கலாம். நான் ஒன்று எல்லாரும் டப்பு டப்புன்னு மொக்க பண்ணுறாரு, அதுவும் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. 3 லட்சம் போல் மொக்க பண்ணுறாரு. அப்படி தான் பண்ணமே அவங்களெல்லாம். கமலா கொஞ்சம் பாப்பாப்புல இவரெல்லாம் கரெக்டாக வச்சு செஞ்சிடறாரு. ஒரு சில எபிசோட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு, அவர் ஹோஸ்டிங் நல்லா தான் இருக்கு. சம்டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். கமல் சார் தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். சேதுபதி அண்ணாவோட கமல் சார் பயங்கரமாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் சிம்பு பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிம்பு தான் வருவார் கமலுக்கு அடுத்து அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பு கூட பண்ணியிருந்துருக்கலாம். என்னோட ரேங்கிங் கமல் சார் ஃபர்ஸ்ட்டு, சிம்பு செகண்டு, அப்புறம் தான் சேது. இல்லை மேம், நான் அவர் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அவர் ரொம்ப தொண பேசுகிறாரு, எனக்கு பிடிக்க மாட்டேது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்க மாட்டேன், மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக பார்ப்பேன். கமல்னா கொஞ்ச நாச்சு சிரிக்க விட்டு கேட்பாரு. இவர் சிரிக்கிற மாதிரியே சொல்கிறாரு, சுருக்குன்னு கேட்டுறாரா, பசங்க மூஞ்சில் அப்படியே ஒரு மாதிரியா இல்லை. அதனால் அவர் பார்க்க மாட்டார். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணால் நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு தான் கேட்குறாரு. அதுக்கேற்ற சொல்யூஷன் சொல்ல மாட்டார். நீங்கள் பண்ணீங்களா இல்லையா, ஆமாவா இல்லையா, அவ்வளோதான். வேறு எதுவுமே பேச மாட்டார். இப்படி குத்தவா இல்லை இப்படி குத்தவான்னு அருமையாக பேசுவார் கமல். லாஸ்ட் 2 to 3 சீசன்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். விஜய் சேதுபதி வந்து ஒவ்வொரு கொஷின் கேட்குற அந்த விதமாக இருக்கட்டும், அவர் பேசுகிற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் அவராலேயே வந்து நாங்கள் வீக்கெண்ட்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ரோஸ்டிங்லாம் நல்லா பண்ணுறாரு, கலாய்க்கிறது வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இவங்க அவர் கொஸ்டின் கேட்கறதுக்கு இவங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இவர் ரோஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. டைட்டில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீபக் அப்படின்னு தோணுது. தீபக் இல்லை அப்படின்னா வந்து அருண். ஜெஃப்ரின். என் ஓட்டு எப்பயுமே ஜெஃப்ரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓட்டுன்னு பார்த்தா முத்துக்குமார். ஓகேங்களா, அவர் தான். ஏன்னா அவரோட ஸ்லாங்கு, அவர் கஷ்டப்பட்ட விதம் எல்லாம் சொல்லும் போது எனக்கே ஒரு சில டைமில் டிஎஸ் ஆகிடுச்சு. முத்துக்குமரன் ஜெஃப்ரி தான். முத்துக்குமரன், மஞ்சுரி. எனக்கு தெரிஞ்சு முத்து தான். ஜெஃப்ரியில் ராணவ். ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா? ஒரு 1 டைம் மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நல்லா விளையாடி இருக்கான். கொடுக்கலன்னா இப்படி மொக்கையாக முடிஞ்சிடும்ல. அவங்க தேவை சண்டை நடக்கணும், அதனால் குத்து தான் ஆகணும். எனக்கு ஆக்சுவலாக பிக் பாஸில் அந்த கவின், லாஸ்ட்லியா, தர்ஷன் இருந்த பிக் பாஸ் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிக் பாஸ் அளவு இது ரீச் இல்லை. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் பிரியங்காலாம் இருந்தாங்கல்ல, அந்த பிக் பாஸ் அளவு கூட இது ரீச் இல்லை. சீசன் 3 வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா அதில் எல்லாருமே ஒரு நல்லா இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த சீசன்லாம் கூட இந்த அர்ச்சனா அவங்க, ரியோ அவங்க இருந்த சீசன் கூட பெருசாக இல்லை. பட் ஓகேவாக இருந்தது. இந்த சீசனுக்கு ரொம்ப வந்து பார்க்கணுன்னே தோண மாட்டுது, டெம்ப்ட் பண்ண மாட்டுது. ஃப்ரீயாக டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு. பட் அந்த சீசன்லாம் வந்து டைமே இல்லைனாலும் நாங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஹார்டாக இருக்குது. பட் அது ஹார்டாக இருந்தாலும் நமக்கு புரிதல் நிறையா கிடைக்குது. எப்படி நம்ம சமுதாயத்தில் என்ன மாதிரியெல்லாம் போகணும், நம்ம இந்த கேரக்டர் நம்ம உள்ளே இருக்கிறோமா, நம்மக்கிட்ட இந்த கேரக்டர் வைஸாக நம்ம
உள்ளுக்குள்ளே இருக்குதா, அந்த சீடு நம்மக்கிட்ட இருக்குதான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அது ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு பிக் பாஸ் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க பணம் வாங்கிட்டு தான் அதை நடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அதுவும் அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே, நம்ம எப்படி ஒரு தொழில் பண்ணுறோமோ அந்த மாதிரி. பட் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற கருத்து வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கேரக்டர் இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருக்கா, அப்போ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அது எப்படி பிறருக்கு பாதிப்பாக வருது அப்படின்றது எனக்கு புரியுது. அதனால தான் நான் பிக் பாஸ் பார்க்குறேன். ஏன்னா குடிச்சிட்டு கீழே விழுந்திருக்கிறாங்களா, மயக்கடிச்சு விழுந்திருக்காங்களா, பைக் ஆக்சிடெண்ட்டில் விழுந்திருக்காங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கள் ரிலேஷன்லேயே ஒருத்தர் பைக் ஆக்சிடெண்ட்டில் விழுந்து ஒரு பையன் குடிச்சிட்டு விழுந்துட்டான்னு பார்க்காம 2 days கழிச்சு எந்த அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எதுவும் பண்ணாமல் இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மனித நேயம் வந்து நடிப்பாகவே இருக்கட்டுமே, நம்ம போய் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்ட்டு. அது அவங்க பண்ணது தப்பு. அங்கே SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.